நிலை குறைந்து போய்விட்டேன். அப்பாவும் பையனும் சந்திச்சுட்டாங்க. இப்போ இது சமாதானத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த பிள்ளைக்கு தான் நான் வரேன். மகளிர் அணிக்கு ஒரு அடையாளமாக விளங்குற 2 பேரையும் நீங்க அவமானப்படுத்துனீங்கன்னா அந்த சௌமியா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மகளிர் பெருவிழாவில் போய் கலந்துக்குவார்? நீங்க சொல்றதையெல்லாம் செஞ்சாரு. அதிமுகவை அடிமை கட்சின்னு சொல்லாங்களே, பல பேர் சொல்றாங்களே, அதற்கு முதல் புள்ளி போட்டவரே ஓபிஎஸ் தான். அவ்வளவு தியாகம் செய்த ஓபிஎஸ் இன்னைக்கு பிஜேபி என்ன கதியில வச்சிருக்கு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னா திமுக தேமுதிக சேர்த்துக்க முடியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இடிச்சுக்கிட்டு உட்கார முடியாது. ஒருத்தர் வெளியே தள்ளதான் உட்கார வைக்க முடியும். நான் கேட்கிறேன், விஜய் தனித்து நின்று ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? அவர் நிக்கிற ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியும். அவருடைய பிரபல்யம் அதுக்கு உதவி பண்ணலாம். அதுவும் எந்த தொகுதின்னு பார்த்து தான் போய் நிப்பாரு. தாவேகா, அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இருக்கிற அணி வெற்றி கூட்டணியா மாறினாலும் சந்தேகப்பட மாட்டேன். மிக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது. ஆனால் 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 வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது, கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. எப்படி அதை பாக்குறீங்க? முதல்ல மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இயக்கமும் பிளவுபடுவதை ரசிக்கிற மனப்பான்மை எனக்கு கிடையாது. ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை தக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளவு தூரம் மெனக்கடணும் அப்படிங்கலாம் ஒரு பத்திரிகையாளராக கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. படித்தவர்கள் இன்னொரு விஷயம், படித்தவர்கள் டாக்டர் அன்புமணியும் சரி, டாக்டர் ராமதாஸும் சரி, மெத்த படித்தவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கனவாக நினைக்கிற மருத்துவ படிப்பை படித்த 2 பேரையுமே அரசியல் எந்த கதிக்கு ஆளாக்கி வச்சிருக்குங்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேதனை தான் மேலிடுது நமக்கு. பிளவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சகஜமான ஒன்று தான். டாக்டர் ராமதாஸே அதை சொல்கிறார். எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறதா இங்கேயும் நடக்குது, எந்த இயக்கத்தில் நடக்கிறதா இங்கேயும் நடக்குதுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லி இதுவும் ஒரு சுமூகமாக முடியும்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு திரும்பவும் கசப்பான வார்த்தைகளை, கசப்பான கடந்த கால நிகழ்வுகளை ஒரு பெரியவர் ஸ்தானத்தில் இருக்கிற என்னை போன்ற பலரும் மதிக்கிற இடத்துல இருக்கிற முதிர்ச்சி நிறைந்த டாக்டர் ராமதாஸ் பொதுவெளியில் போட்டு உடைச்சதை யாருமே ரசிக்கல. அன்புமணி தவறு செய்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த அநாகரிகத்தின் தொடக்கம்னு சொல்றமே, இதனுடைய தொடக்க புள்ளியே அன்புமணி தான் வச்சார். பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்துல 10,000 பேர் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்துல மைக்கை தூக்கி போட்டு தன்னுடைய குடும்ப தகராறை அல்லது குடும்பத்திற்குள் பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பொதுவெளியில் அநாகரிகமாக வெளிப்படுத்தியவர் அன்புமணி தான். அவருக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், முகுந்தனுடைய நியமனம். ஆனா அதை வீட்டுக்குள்ள பேசி தீர்த்துட்டு மற்றவங்க முன்னாடி குறைஞ்சபட்சம் நம்ம மதிக்கிற, நம்மை தெய்வமாக நினைக்கிற நிர்வாகிகள் முன்னாடி நம்ம இப்படி அடிச்சுக்கிறோமேங்கிற குறைஞ்சபட்ச நாகரிகம் கூட அன்னைக்கு அன்புமணி காட்டல. அப்பாட்ட தோக்குறதெல்லாம் ஒரு தோல்வியா? அது மட்டும் இல்ல, அதான் சார் மெச்சூரிட்டி 2 பேர்கிட்ட. அதனால நீங்க படிச்சவங்கன்னு சொல்றேன். படிக்காத ஆட்கள்லாம் கூட அவங்களுக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு இல்லையா, வன்னியர்களை பேச ஆரம்பிக்கிட்ட அளவுக்கு அங்கே அந்த அநாகரிகத்தின் எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அது உச்சத்தை தொடர்றதை நோக்கி. அதாவது அன்புமணியை போன்ற ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழகத்துக்கு கிடைப்பாங்களான்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். அந்த அன்புமணி உங்க காலை பிடிச்சு கெஞ்சினார்னு பொதுவெளியில போட்டு சொல்றீங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி மறுக்கல. அதை மறுக்கிறாரா ஏற்கிறார்கள் அது ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இல்லை. எவர் ஒருவரை இந்த தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாத்து உரிமைகளை உறக்க குரல் கொடுத்து பாதுகாப்பார் நினைச்சீங்களோ அந்த நபர் உங்க காலை பிடிச்சாருன்னு சொல்றீங்க. எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, தான் நினைத்த ஒரு கூட்டணி அமையணுங்கிறதுக்காக. அப்போ தன்னுடைய ஒரு சின்ன அபிலாஷையை நிறைவேற்றிக்கிறதுக்கே அப்பாவுடைய கால்கள் தொடக்கூடாத கால்கள் அல்ல, ஆனால் அது வணங்கப்பட வேண்டிய கால்கள். காலை பிடிக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் வேற, வணங்குறதுக்கு அர்த்தம் வேற. அப்போ அப்பாவின் காலை பிடித்தாவது ஒரு சின்ன அபிலாஷை நிறைவேற்றினுங்கிற அளவுக்கு இறங்கி போகிற ஒரு நபர், ஒரு பிரபலம், ஒரு தலைவர் எதிர்காலத்தில் எப்படி தமிழகத்தை வழி நடத்துவார்? டாக்டர் ராமதாஸ் பார்வையில வன்னியருடைய கனவுகளை மனசுல வச்சு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க பொது வழியில சொல்லலாமா? நடந்திருந்தால் கூட அதை வெளியே சொல்லலாமா? பெண் உரிமை மாநாடா, மகளிர் உரிமை மாநாடு ஏதோ நடத்த போறாரு, ஆகஸ்ட்ல நடத்த போறாரு நினைக்கிறேன். மகளிர் பெருவிழா. இப்போ எல்லாம் கண்கள் இனித்து இதயம் இனித்ததுன்னா ஒன்னா சேர்ந்துருவாங்க. சௌமியா அதுல கலந்துப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் பிரஸ்ஸை பார்த்தப்போ டாக்டர் ராமதாஸ் ஒரு விஷயத்த சொன்னாரு. நீங்களும் அன்புமணியை சந்திப்பீங்களான்னு கேட்டதுக்கு, உலகத்துல எவ்வளவோ அதிசயங்கள் நடக்குது, இதுவும் நடக்கலாம் அப்படின்னாரு. அந்த அதிசயமும் நிகழ்ந்துருச்சு. அப்பாவும் பையனும் சந்திச்சுட்டாங்க. இப்ப இது சமாதானத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அந்த பிள்ளைக்கு தான் நான் வரேன். அந்த சமாதானம் ஏதோ ஒரு வகையில வரணும், வரதான் போகுது. நான் அதை மறுக்கவே இல்லை. நான் இன்னும் சொல்ல போனா நானே ஆசைப்படுவேன். அது உட்கட்சி விவகாரம் பார்க்கல. ஒரு பத்திரிகையாளரா ஒரு நல்ல வளர்ந்து வாக்கு வங்கியை நிரூபித்த சமூக நீதிக்காக ஒரு பங்களிப்பை செய்த ஒரு கட்சி நல்லா இருக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறோம். அப்படி ஒற்றுமை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களையோ அல்லது அந்த இயக்கத்தை
ஒட்டுமொத்தமாகவும் அல்லது மகளிர் அணிக்கு ஒரு அடையாளமாக விளங்குற 2 பேரையும் நீங்க அவமானப்படுத்துனீங்கன்னா அந்த சௌமியா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மகளிர் பெருவிழாவில் போய் கலந்துக்குவார்? அப்ப நீங்க இந்த சமூகத்துக்கு, வன்னியர் சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கிறத உணர்ந்தும் 2 பேரும் ஒரு எல்லை மீறிட்டாங்களேங்கிற அந்த வருத்தத்தை தாண்டி இன்னைக்கு சமாதானத்தை நோக்கி போறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆபத்தான ஒரு டேர்னிங் இன்னைக்கு காலையில நடந்தது. உள்ள வராரு. அதான் நான் சொல்ல வந்தேன். குருமூர்த்தி ஏதோ தேச விரோதியோ அல்லது காவல்துறையினரால் தேடப்படுபவரோ அல்ல. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் ஒரு மரியாதைக்குரிய நபர் தான், அதை நான் மறுக்கல. ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் இருக்கிறார். ஆனால் அவர் எந்த சித்தாந்தத்தை கையில் தாங்கி இருக்கிறவர், தலையில் ஏந்திருப்பவர்னு பார்த்தா அவரை போன்றவர்கள் இங்க உள்ள நுழைஞ்சுதான் சமாதானப்படுத்துற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் டாக்டர் ராமதாஸ் பார்த்து கேட்க விரும்புறேன். அன்புமணியை பார்த்தும் கேட்க விரும்புறேன். ஏன்னா இதே குருமூர்த்தி தான் அதிமுகவுடைய பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். அவர் எந்த வழியில் நடக்கிறாரோ அந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்த, அந்த சித்தாந்தத்தை வலுப்படுத்த வேண்டாம் அவர் அந்த காய் நகர்த்தலை செஞ்சிருக்கலாம். ஆனா அதிமுக எந்த வகையிலே பிரயோஜனம் இல்லை. சோ அன்னைக்கு குருமூர்த்தியின் கருவியாக பயன்படுத்தப்பட்ட ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன கதியில அதே குருமூர்த்தியை தாங்கி நிக்கிற பிஜேபி வச்சிருக்கணும் நம்ம மறக்க கூடாது. ராமதாஸ் மறக்க கூடாது. இன்னைக்கு ஓபிஎஸ் நடத்துற விதம் இதுவா? நீங்க சொல்றதையெல்லாம் செஞ்சாரு. அதிமுகவை அடிமை கட்சின்னு சொல்லாங்களே, பல பேர் சொல்றாங்களே, அதற்கு முதல் புள்ளி போட்டவரே ஓபிஎஸ் தான். அவ்வளவு தியாகம் செய்த ஓபிஎஸ் இன்னைக்கு பிஜேபி என்ன கதியில வச்சிருக்கு சொல்லுங்க. இதை பார்த்த பிறகாவது இவரை போன்றவர்களுடைய தலையீடு அவசியம் தானான்னு டாக்டர் ராமதாஸ் யோசிக்க வேண்டாமா? அந்த அர்த்தத்துல சொன்ன இது ஆபத்தை நோக்கி போகுதுன்னு சொன்னேன். நாளைக்கு இது ஒரு பிளவை ரசிப்பாங்க அல்லது என்ன நடந்தது தெரியாது. ஒரு நிஜமாகவே குருமூர்த்திக்கு நல்ல எண்ணம் வந்து கூட ஒரு போயிருக்கலாம். அது அவசியம் தானான்னு கேட்கிற சித்தாந்த பார்வையில, தனிநபர் பார்வையில் அல்ல. அப்ப படிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு காலமா நான் வளர்ந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக மூத்த அரசியல்வாதி நான் தான் சொல்றாரு, உண்மைதான். அதனால என்ன பிரயோஜனம்? இவ்வளவு ஒரு என்ன ஒரு மெச்சூரிட்டியை காட்ட வேண்டிய, முதிர்ச்சியை காட்ட வேண்டிய விஷயங்கள்ல ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா 2 பேரும் நடந்துக்கிட்டாங்கிறதா துரதிருஷ்டவசமானது. ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன் இதுல என்னன்னா, கடந்த முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, அப்பா பையன் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. இப்ப திரும்ப அமித்ஷா வரப்போறாரு. இப்ப இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அதுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறாங்களா? நான் அப்படி பார்க்கல. அமித்ஷாவுக்கும் இந்த பாமகவுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனை கேட்கிறேன், அவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதா வச்சுப்போம். ஏன் அவரு சென்னையில வந்தாதான், தமிழ்நாட்டுல காலடி வச்சாதான் அந்த சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெல்லியில உட்காந்து நாக்பூர்ல உட்காந்துக்கிட்டு சில காய் நகர்த்துகள் நடக்கலையா? வேணாலும் பண்ணலாம். அதனால அப்படி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பிஜேபி என்னன்னா, தங்கள் அணிக்கு வரப்போகிற வர வாய்ப்புள்ள பாமக நல்லா இருக்கணும்னு கூட பொலிட்டிக்கலா சுயநலம் கலந்த அரசியல் பார்வை பார்த்தா தப்பு இல்லை, இயல்புதான். ஒரு இயக்கத்தை யார் சேர்த்து வச்சாலும் என்னை போன்றவர்கள் வரவேற்போம். ஆனால் அதுக்கு ஒரு சில வரையறை இருக்கணுமே நான் பயப்படுறேன். கடந்த கால வரலாறு ஏற்கனவே டாக்டர் அந்த வரலாறுல சொன்னதுனாலதான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். என்னன்னா, நான் வந்து அதிமுக கூட போயிருந்தா ஒரு 4 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன், 4 சீட் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அன்புமணி தான் பாஜகவை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற. அப்போ அப்பா ஒரு கட்சியை விரும்ப, பையன் ஒரு கட்சியை விரும்ப, அந்த 2 கட்சியுமே இன்னைக்கு ஒரு அணியில இருக்கிற போது இன்னைக்கு யதார்த்தம் என்னன்ற குறைஞ்சபட்ச யோசனை ஏன் இல்ல? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஏன் 2 பேரும் யோசிக்கல சொல்லுங்க. இது ஏதோ உங்க உட்கட்சி சண்டை, அப்பா பையன் சண்டைங்கிறத தாண்டி வன்னியர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலும் நீங்கள் அவர்களிடமே தனிமைப்படுத்தப்படுவீங்கிற ஆபத்து இருக்கு. அது 2 பேருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். காலம் மாறிடுச்சு. எனக்கு என்னன்னா, ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான், எந்த சமுதாய இயக்கமும் அவர்கள் ஆரம்பிச்சு ஒருத்தர் கீழே இந்த சமுதாயம் மாதிரி இருந்ததே கிடையாது. வன்னியர்களை தலை நிமிர்த்தி சொல்ல பாட்டாளி மக்களுக்கு அது ரொம்பவே பெருமையா பட்டுக்கலாம். ஆனா அந்த பெருமையை சீர்குலைக்கிற மாதிரி 2 பேரும் நடந்துக்கிட்டீங்களே, ஏன்? இனிமேலாவது அதுக்கு ஒரு இதுல வந்து பின்னணியில வேற ஏதாவது இருக்கும் நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க. 2 பேருக்குமே ஈகோ தான் சார். கொள்கை மோதல்கள் இருக்க வாய்ப்பில்ல. இப்ப ஏதோ தேர்தல், அந்த கடந்த தேர்தல் நடந்த மோதல் மாதிரி அது அதிமுகவா? அப்பா கூட உங்களுக்கு என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஈகோ கிளாஸ் ஆயிருக்கா? இல்ல, அது ஒருத்தர் வீட்லயும் இருக்கும். ஈகோங்கிறது எந்த காரணத்துக்காக வருது இருக்கு. அப்பா என்னவா இருக்கிறார், பையன் என்னவா இருக்காருங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க எல்லா அப்பாக்களையும் ஒன்னா நினைக்காதீங்க, எல்லா பையனும் நினைக்காது. அந்த அப்பாவும் பையனும் எங்க இருக்கிறாங்க, எந்த இயக்கத்தை வழி நடத்துகிறார்கள், அந்த இயக்கத்தின் பலம் என்ன, மக்கள் பலம் என்ன, தொண்டர் பலம் என்ன, வாக்கு சதவீதம் என்ன, பண பலம் என்ன, இதுதான் பிரச்சனை. எங்க கிராமத்துல வந்து அப்பா ஒரு கட்சியில இருப்பாரு, பையன் ஒரு கட்சியில இருப்பான், ஆனா ஒரே வீட்டுல இருப்பாங்க. பெரிய பிரச்சனை வந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. நான் தான் சொல்றேன், இப்ப இந்த கொள்கையை தாண்டி சில பல விஷயங்கள் இருக்கு. சராசரி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஈகோ மோதல்கள், அது மாமியார் மருமகளா இருக்கலாம், மாமனார் மருமகளா இருக்கலாம், இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சில விஷயங்கள்ல விவாதிக்கப்படக்கூடாத சில விஷயங்கள் அந்த வீட்டுல நடந்தா சொல்றாங்க. நான் பொதுவாகவே அதெல்லாம் தொட மாட்டேன். ஆனால் கட்சிக்கு கிடைத்த நிதி, அது உறுப்பினர் சேர்க்கையில் தொடங்கி கட்சி வளர்ச்சி நிதியில் தொடங்கி தேர்தல் நிதியாக வந்து சேர்ந்தது வரை அந்த நிதி விவகாரங்களை நிர்வகிப்பதில் சில மோதல் இருக்கிறதாலாம் வெளியில தகவல் வருது.
இதை என்னை போன்றவர்களோட விவாதிக்க அவசியம் இல்லாத அளவுக்கு சுமூகமா முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரி, இப்ப நீங்க இதுல பாக்குறது அப்படிங்கிறது வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து குடும்பமா, நிதியா, கூட்டணியா, எப்படி சொல்றது? எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. அதனால ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இன்னொன்னு சுட்டி காமிச்சு அந்த சண்டையை வளர்த்துக்கிட்டு போறதான் 2 பேரும் கவனமா இருக்காங்களே தவிர, இந்த பிரச்சனை தீர்த்துட்டோமே அப்படின்ற ஒரு புள்ளிக்கு 2 பேருமே வரமாட்டாங்க. ம். அது எந்த வகையிலுமே நல்லதில்ல. அவங்களுக்கும் நல்லதில்லை, அவர்கள் போய் சேரப்போகிற அந்த கூட்டணிக்கு நல்லதில்லை, அந்த கட்சிக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொல்றேன். குருமூர்த்தியினுடைய வருகையை பார்த்தா நமக்கு ஒரு பதட்டம் வருது. நான் திரும்ப சொல்றேன், குருமூர்த்தி சார்ந்திருக்கிற அமைப்போ இயக்கமோ ISIS தீவிரவாத இயக்கம் அல்ல. தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்காத ஒரு பின்னணியை, ஒரு இயக்கத்தை பின்னால் கொண்டிருக்கிற குருமூர்த்தி வந்து ஒரு சமாதானப்படுத்த வராருன்னா, OPS நம் கண் முன்னால் இவ்வளவு அவமானப்பட்டு ஏமாற்றத்தோடு உழவுறதை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு, பதட்டமா இருக்குன்னு சொல்றேன். இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அப்போ கிட்டத்தட்ட பாமக போகும். வேற ஆப்ஷன் இல்லை இல்ல. ஏன்னா திமுக கூட்டணியில சேர்றதுக்கு அவங்களுக்கு எந்த கொள்கை தடையும் கிடையாது. பொதுவாகவே தேர்தல் கூட்டணிக்கு வெக்கம் கூச்சமெல்லாம் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆமா ஆமா. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிற எண்ணிக்கை இன்னைக்கு திமுக இன்னைக்கு இருக்கிற வடிவத்துல கொடுக்க முடியாது. அங்க இருக்கிற யாராவது ஒரு இருவரை வெளியே தள்ளிட்டு அனுப்பணும். அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு தெரியாது. அதற்கான அவசியம் இன்னைக்கு வரைக்கும் வரல. தேர்தல் நெருக்கத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கொள்கையாவது கோட்பாடாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் கூட்டணி என்பதே ஒரு தற்காலிக ஏற்பாடுதான்ங்கிற வார்த்தை எல்லா தலைவர்கள் வாயிலிருந்தும் எல்லா காலத்திலையும் வந்திருக்கு. ஆனால் எண்ணிக்கையை வச்சு பார்த்தா திமுக அணிக்கு இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு ஒரு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களும் இதை பிரயத்தனப்படுவாங்க. பாமக நல்லா இருக்கணும், நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு. பாமக நம்ம கூட வரணும், அவர் அதிமுகவை வந்து டாக்டர் அதிமுகவை தான் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா இப்ப எடப்பாடி போயிருக்கலாம்ல சமாதானத்துக்கு, ஏன் குருமூர்த்தி போறாரு? இல்லை, இப்போ அந்த கூட்டணிக்கு வராருன்னு ஒரு சமிஞ்சை கிடைச்சு அதுக்கப்புறம் அதில் தலையிடுறது வேற. சரி, நான் கேட்குற எடப்பாடியில தலையிடவே மாட்டார் நினைக்கிறீங்களா? எல்லாமே ஊடகங்கள் கண் முன்னால் அப்படியே வீடியோல விடுத்து அவர் உள்ளே செல்லும் காட்சி, அவர் வெளியே வரும் காட்சி, கண்ணீரோடு அவர் வெளியே வருகிறார், இதெல்லாம் ஊடகத்துல காமிச்சாதான் நடக்கும் நினைக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நான் என்ன பதில் சொன்னேன்? ஏன் டெல்லியில உட்காந்து அவர் எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நம்ம கண் முன்னாடி தான் எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. குருமூர்த்தி இன்னைக்கு காலைல போவார்னு யாராவது நேற்று வரைக்கும் நினைச்சா? நான் கேட்கிறேன் சார், நான் அப்படியே திருச்சிக்கு கார்ல போய்கிட்டு இருந்தேன், திண்டிவனத்தை கிராஸ் பண்ணி இங்கிட்டு போனா தைலாபுரம்னு சொன்னாங்க, உங்களை ரெட்டு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். நான் குருமூர்த்தி போனார். 10 நாளா 1 வாரமா போன்ல அது இது நடந்துகிட்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சா ஊடக பலமிக்க மூத்த ஊடகவியலாளர்கள் தெரிஞ்சா ஒன்னும் தெரியாது. அது முதல்ல ஆச்சுங்க. திரைக்கு எங்க வந்தாருன்னு புரியல. இல்ல சார், அது அவராது இடையில சில அறிக்கை விடுவார். சில அதிமுக பிஜேபி சண்டை வந்த போது ஒரு அறிக்கை விட்டார். சரி, அவர் ஒரு நல்லெண்ண தூதுவராக ஒரு என்ன சொல்றது, ஒரு வடிவம் எடுத்துட்டார். அதனுடைய தொடர்ச்சின்னு எடுத்துட்டு போயிடுவேன். அவரால் ஆபத்தா நான் நினைக்கல. ஆனால் குருமூர்த்தியினுடைய தலையிட்ட நான் ரசிக்கல. உன்னை கேட்டுட்டு அவர் கட்சி சேரணும்னு கேட்காதீங்க, ஒரு பத்திரிகையாளரா நான் சொல்றேன். சரிதானா? ஏன்னா திரும்ப திரும்ப நான் OPS தான் சொல்லி காட்டுவேன். நீங்க சொன்னதையெல்லாம் செஞ்ச OPS நீங்க என்ன கதியில வச்சிருக்கீங்க? அப்ப அப்படிப்பட்டவர் உள்ள வர்ற போது நல்லது நடந்தா சரி, ஒருவேளை அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றோம். சரி, இப்ப பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் ஒரு ராஜ்யசபாவை நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. அங்க தேமுதிகவுக்கு வேற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்குது அதிமுக. இந்த முறை அதை செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து தர்றதுதான் அது பொருத்தமா இருக்க முடியும். லோக்சபால தர முடியல, ஒரு ராஜ்யசபா வாங்கிங்கிறது ஒரு என்ன சொல்றது, அந்த 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 வழக்கத்தோடு ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கும். சட்டமன்ற தேர்தலோடு தர்றதுன்னு சொன்னா மிகப்பெரிய நெருக்கடி இருக்கணும், வரக்கூடாதவங்க வரவே மாட்டேன்னு சொன்ன. இப்ப விஜய் வரான்னு வச்சு ஒரு பேச்சுக்கு, விஜயை வந்து சேர்க்கணும்னா ஒரு ராஜ்யசபா கூட தர்றாங்கன்னா கூட ஒத்துப்பார் எடப்பாடி. ஏன்னா அவர் ஆல்ரெடி அன்புமணிக்கு அதிமுக கொடுத்துருக்கு. கொடுக்காத ஒன்னு கேட்கணும் அவசியம். இப்போ இதே GK வாசனுக்கு அடுத்த வருஷம் முடிய போகுது. இன்னொருட கேட்டாங்கன்னா பிஜேபியே சொன்னா கூட எடப்பாடி கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தா அதிமுக ஒரு கொந்தளிப்பே ஏற்படும். வாசனுடைய தகுதி குறைவுக்காக சொல்லலாம், தகுதியானவர் தான். ஒரு தடவை கொடுத்தாச்சு, கௌரவப்படுத்தியாச்சு. ஆனா தேமுதிக கிட்டத்தட்ட 3 தடவை அந்த வாய்ப்பு வந்து ஒரு முறை அவர்களே எடுத்துக்கிட்டாங்க, 2 தடவை வாய்ப்பு அமையாமே போயிடுச்சு. ஸோ அதையும் பாமக விட முடியாது. சட்டமன்ற தேர்தலுங்கிறனால ஒரு இடம் 2 இடம் கூட வாங்கிக்கங்களே தவிர, அப்படியே கொடுப்பதாக இருந்தாலும் அந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகிற முதல் தேர்தலில் கொடுத்துக்கலாம் தான் ஒரு ஒப்பந்தம் வர வாய்ப்பு இருக்கே தவிர, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மார்ச் ஏப்ரல் ஒன்று வரப்போகுது இல்லையா, அதில் கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா இப்போ வரப்போறது 2 இடம் தான் அதிமுகவுக்கு. ஒன்று தேமுதிகவுக்கு, ஒன்று பாமக கொடுத்துட்டு அதிமுக என்ன பண்ணுவான்? தேமுதிகவே ஒரு ஆசிலேஷன்ல இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அந்த அறிவிச்ச விதத்தை பிரேமலதா ரசிக்கல. அது நியாயமான ஒரு கோபம். எடப்பாடி பண்ணது தப்பு. அதிமுக முன்னணி தலைவர்கள் அந்த அறிவுரையை, ஆலோசனையை, தங்கள் கருத்தை எடப்பாடி கிட்ட சொல்லாம தவிர்த்துட்டாங்களேன்னு பாக்குறேன். 2 அறிவிப்பு சொன்னாங்க, ராஜ்யசபா வேட்பாளர் அறிவிச்சாங்க, நிறுத்திருக்கணும்.
அல்ல தேமுதிக கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்ற போது ஒருத்தர் மட்டுமே நின்று தொடருதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன கசப்புக்கு அப்புறம் திரும்ப ஒரு இது வருதுன்னா அல்லது ஃப்ரெஷ்ஷா அந்த ஒப்பந்தத்தை போறேன்னா அந்த கட்சியின் சார்பாக ஒரு பிரதிநிதியை வைக்காமல் அதை அறிவித்தது தவறு, மிகப்பெரிய அரசியல் தவறு. அது எதனால தவறுன்னு சொல்றேன்னா, அல்லது இந்த விமர்சனமே வராம இருந்திருக்குன்னா அடுத்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல பிரேமலதா பிரஸை பார்க்குற போது அண்ணன் எடப்பாடியினுடைய அறிவிப்பை நாங்களும் வரவேற்கிறோம்னு சொன்னாதான் அது அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு மரியாதை. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார் இடது கையால் மறைமுகமா. ஏன்னா அவருக்கு அந்த கோபம் இருக்கு. நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க, நாங்க எப்ப சொன்னோன்னு கேட்டார். அது பொய்யின் அம்பலம் ஆயிடுச்சா? எடப்பாடியினுடைய மெச்சூரிட்டிக்கு அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு இந்த பொய்யை சொல்லியிருக்கவே கூடாது. அவர் தேர்தல் வர்றபோது பாத்துக்கலாம்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தது நிஜம்னு பிரேமலதா சொல்லி 2 நாள் 3 நாள் ஆகுது. அதிமுக அதை மறுத்துச்சா? அப்ப எழுதி கொடுத்தது எதுக்கு, யாரு சொன்னான்னு கேட்கிறாரு. அவரை போன்ற ஒரு ஸ்டேச்சருக்கு ஒரு முதலமைச்சர் பதவியில 4 ஆண்டுகள் இருந்த ஒருத்தர் அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. அப்ப 2026ல தேமுதிகவுடைய நிலைப்பாடு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறதுக்குள்ள அவங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவர் ஒரு தூண்டில போட்டார், யதார்த்தமா போட்டார். பொதுக்குழுல விஜயகாந்த் மறைவுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டார். இரங்கல் தீர்மானம் வழக்கமா நடக்கிறது தான். இன்னும் சொல்ல போனா திமுக தலைவர்களுக்கும் விஜயகாந்துக்குமான நெருக்கத்தை இந்த மாநிலம் அறிஞ்சதுதான். தமிழர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் கலைஞருக்கு அவருக்குமான நட்பு. அதெல்லாம் மனசுல வச்சு தீர்மானம் போடுறாங்க. அது அவங்க 2 முறை குறிப்பிட்டு நன்றி சொல்றதை பார்த்தா சரி அங்கேயும் கொஞ்சம் டோர் ஓப்பன்ல இருக்கு. டோர் ஓப்பன்ல இருக்கு, ஆனா அங்கதான் ஃபுல்லா இருக்கு, கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஒரே தட்டுல வைக்க முடியாது. எண்ணிக்கையை மையமா வச்சு நான் சொல்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னா திமுக தேமுதிக சேர்த்துக்க முடியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இடிச்சுக்கிட்டுலாம் உட்கார முடியாது. ஒருத்தர் வெளியே தள்ளதான் உட்கார வைக்க முடியும். நிறைய கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி மிக நிச்சயமா 30 தொகுதி கேட்பாங்க. அவங்க அதெல்லாம் 30-32 வாங்கி நின்னவங்க தானே அதே திமுக கிட்ட. ஆனா தேமுதிக இன்னைக்கு கேட்கிறான், இதே ஜெயலலிதா கிட்ட அதை விட அதிகமா தொகுதி வாங்கி நின்னவங்க தான். 29 இடம் ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க சீட்டு வாங்கலாம். இன்னைக்கு தேமுதிக அந்த வடிவத்தில் இல்லைங்கிறது பிரேமலதாவுக்கும் தெரியும், அரசியல் புரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஸோ ஒரு டபுள் டிஜிட் அதிகபட்சம் ஒரு 10க்குள்ள சுரைக்கலான்ற அடிப்படையில தேமுதிகவை திமுகவில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வடிவத்திலேயே இருக்கு. ஆனால் இதே வடிவத்தில் பாமகவை சேர்ப்பதற்கு அங்கே இடம் இல்லை. இல்ல விஜயகாந்த் இருந்த சமயத்துல தேமுதிக இருந்தது அப்படிங்கிறது வேற. இப்ப விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அதே செல்வாக்கோட இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் தான் இப்பதானே சொன்னேன் இல்லன்னு. அதனாலதானே 40 வாங்கின இடத்துல நீங்க 40 கூட வாங்கிருக்கலாம், 40+ எல்லாம் வாங்கினீங்க. இன்னைக்கு அப்படி கேட்கிற நிலைமையில தேமுதிக இல்ல. அதனால பாமகவை தேமுதிக ஒன்றாக ஒப்பிடுதார்கள், ஒரே தட்டுல வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன். ஒரு 5 கூட ஓகேன்னு போயிடும். ஏங்க நீங்களும் நானும் ஒப்பந்தம் போறோமா? 5 கோவம் திரும்ப சரி, ஒரு 10-15 சொல்லுவோமே, நமக்கு என்ன இருக்கு பாவத்தை. அதுக்காக அவ்வளவெல்லாம் குறைச்சு மதிப்பிட முடியாது. 5 சட்டமன்ற தொகுதி வாங்குற அளவுக்கு தேமுதிக பலவீனமான கட்சி அல்ல, அதையும் நான் சொல்லுவேன். எண்ணிக்கையில அவங்க தான் உட்காந்து பேசணும். ராஜா திருவேங்கடமோ லட்சுமணனோ முடிவு பண்ற விஷயம் அல்ல. இது ஓப்பனா இருக்கு, டோர் ஓப்பனா இருக்குன்னு சொன்னதுல வந்து விஜய் ஓப்பனா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தை விட சுருடான பாலிட்டிஷியன் பிரேமலதா. ஜெயிக்கிற குதிரையில தான் அவர் பணம் கட்டுவார். ஏன்னா இப்போ தேமுதிகவுக்கு இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு அதிகாரமும் அடையாளம் மிக்க பதவி தான். அப்ப ஜெயிக்கிறனா ஒண்ணு திமுக இருப்பார், இல்லாட்டி அண்ணாதிமுக. விஜய் நீங்க ஏன் விஜய் அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறீங்க? அப்போ இல்ல அவரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வராது. இல்ல வருது, அது பல பேட்டிகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உருவம் இல்லாமல் ஒரு வாக்கு வங்கி உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னும் கிளை கழகங்களே உருவாக்கல. ஆனால் அவர் வாக்கு வங்கி 8-10% வரும்னு ஒத்துக்கிற அளவுக்கு எனக்கு அந்த தெளிவெல்லாம் இருக்கு. அந்த 10% போதாது இல்ல. அவர் ஒரு 25 வச்சிருந்தாதான் இவங்க ஒரு 5-6 சேர்ந்து 30+ வந்தா ஒரு எம்எல்ஏ தொகுதி ஜெயிக்க முடியுங்கிற யதார்த்தம் புரியாதவர் அல்ல பிரேமலதா. அதனால சொன்னேன், விஜயை குறைச்சு சொல்றதில்ல. சும்மா விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், நான் கௌரவப்படுத்திட்டேன், அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரா? அடுத்த முதலமைச்சர் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு தொகுதியில நான் கேட்கிறேன், விஜய் தனித்து நின்று ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? அவர் நிக்கிற ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியும். அவருடைய பிரபல்யம் அதுக்கு உதவி பண்ணலாம். அதுவும் எந்த தொகுதினு பார்த்து தான் போய் நிற்பாரு. எப்ப அந்த கொஞ்சம் ஃப்ராக் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா, யார் யார் என்ன கம்யூனிட்டி தொகுதியில் இருக்கான்னு பார்த்து நிற்க வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு விஜயே இருக்கிறார். அவ்வளவு பெரிய பிரபல்யம், சரிதானா? ஆனா எல்லா தொகுதியிலும் விஜயா நிக்க போறார். அந்த ரிஸ்க் இருக்குல்ல. அதனால ஆப்ஷன் பார்த்தா அதிமுக திமுக அப்படின்னு 2 ஆப்ஷன்ல தான் பிரேமலதா நிப்பாருன்னு எனக்கு தோணுது. தாவேகா வந்து பாஜக கூட்டணிக்கு வருமா அப்படின்னு சொல்லி நயனார்ட்ட கேட்ட போது இன்னும் காலம் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு கமா போட்டிருக்காரு. அப்ப ஏதாவது அந்த இதை பிஜேபி கூட்டணி சொல்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். அதிமுக கூட்டணி தான் சரி. அந்த கூட்டணி அப்படி சொன்னால் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத விஜயே எனக்கு சுட்டி காட்டுறாரு பல நேரங்கள்ல. திமுக பத்தி மட்டும்தான் விமர்சனத்தை முன்வைக்கிறாரே தவிர விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட அதிமுக அவர் தொடரதே இல்லை. சோ அங்க ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கிறாருன்னு தோணுது. ஆதவர்ஜுனா யதார்த்தமா ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டார்ல எடப்பாடிக்கு எதிரா. உங்களிடம் விஜய் பேசினாராமேன்னு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க எடப்பாடி கிட்ட. அந்த மன்னிப்பு அவர் பேசின பிறகுதான் மன்னிப்பு கேட்டார். இல்ல ஏன்ட்டு விஜய் பேசுன்னு சொல்லிட்டு. ஆனால் மிக நிச்சயமாக விஜய் ஆதவ கூப்பிட்டு கண்டிச்சிருப்பார், நீ உடனே மன்னிப்பு கேளு, இதெல்லாம் அவ்வளவு பெரிய தலைவரை இப்படி சொல்ல. யதார்த்தமும் அதுல கலந்திருக்கு,
தேர்தல் கலந்த அரசியல் கணக்கும் அதுல கலந்துருக்கு. அண்ணன் கோச்சுக்கு போறாரு, அப்ப நாளைக்கு நான் பேசுற போது நீ தான் போய் உட்காரணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. தடாப்படான்னு அவ்வளவு பெரிய அறிக்கை வருத்தம் தெரிவிச்சு அவர் விட்டாரு. யாரு? ஆதவ். அதையெல்லாம் வச்சு பார்த்தா பரஸ்பரம் அது போல அதிமுக கூட்டங்கள் தலைமை கழகம் நடக்கிற மாவட்ட செயலர் கூட்டமாகட்டும், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமாகட்டும், விஜயை கொஞ்சம் அவ்வளவு விமர்சிக்காதேப்பா அப்படின்னு தான் இங்க குரல் கேட்குது. ஏன்னா வாய்ப்புள்ள ஒரு விஷயத்தை கெடுத்துக்க வேண்டாம்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. அப்போ பிஜேபியும் திமுகவும் தான் எதிரின்னு 2-3 தடவை அந்த நிர்வாகிகளும் சொல்றாங்க. தாவேக்கால விஜயும் சில மேடைகள்ல அப்படிதான் சொல்றாரு. ஏன் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, அதிமுக வார்த்தையை சொல்ல என்னத்துக்கு பிஜேபி கூட சொருவுறீங்க? பிஜேபிக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் சொல்றது ஆட்சி அமைக்கிற விஷயத்தை வச்சு மனசுல சொல்றேன். நீங்க என்ன சொல்லணும்? திமுக உடனும் அதிமுக உடனும் எந்த காலத்திலயும் கூட்டணி இல்ல சொல்லணும் இல்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க? அது என்ன பிஜேபி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலா? சோ அப்ப விஜயும் அந்த கணக்கை மனசுல வச்சுட்டு இருக்கிறாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு நமக்கு. ஆனால் வளர்கிற கட்சிக்கு அது நல்லதல்ல. அவருக்கு வெற்றி கிடைக்கும். நான் இன்னும் சொல்றேன்ட்டுமா, தாவேகா, அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இருக்கிற அணி வெற்றி கூட்டணியா மாறினாலும் சந்தேகப்பட மாட்டேன் நான். மிக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது. ஆனால் விஜய் என்கிற பிம்பம் உடைப்படும். 2 பேரும் ஜெயலலிதா நீ கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்புறம் நீங்க போய் ஒரு ஆளோட சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு சாரார் அதை நினைக்க கூடும். ஆனாலும் அது மிக பலமான கூட்டணியாக அமையும். நீங்க எந்த ரூபத்துல வந்தாலும், யாரோட கூட்டணி சேர்ந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, 7வது முறையா மறுபடியும் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுது. அவர் தன் வசம் வைத்திருக்கிற அந்த கூட்டணி பலத்தை நம்பியும் சொல்றார். யதார்த்தம் அப்படி இல்லை, அது புரியாதவரும் அல்ல. அவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணமே அப்படி ஒரு அணி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தேவைப்படுகிற பதட்டம் இருக்கிறனாலதான் அந்த பதட்டத்தோட அதை சொல்றான்னு நான் எடுத்துக்குவேன். ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பதட்டம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு அசால்ட்டாலாம் இருக்க முடியாதுல்ல. ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி எதிர்கொள்றோன்ற கணக்கு போடுறவன் தான் ஒரு நிஜமான தலைவனா இருக்க முடியும். ஸ்டாலினுடைய பேச்சு நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த கூட்டணி கணக்கு அப்ப மாறுமா கடைசி நேரத்துல? சார் நீங்க முதல் நாள் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டுலாம் மாறின காட்சியெல்லாம் உண்டு தமிழ்நாட்டுல. அதான் சொல்ல யாருக்கு வெக்கம் கிடையாதுன்னு. வெக்கம் பார்த்தா தானே சார் அதெல்லாம் நடக்காது சார். நீங்க வேற, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார், அவங்க அப்படிப்பட்ட கட்சி இல்லை சார். யாராவது ஒருத்தரை பத்தி ஒரு கட்சியை பத்தி இப்படி சொல்லுவீல? யாரும் கிடையாது அப்படி, திமுக உட்பட நான் சொல்லுவேன். எதுவும் நடக்கலாம். ஆனால் எது கம்யூனிஸ்டும் பிஜேபியும் சேராது சார் வேணா ரொம்ப தெளிவா சொல்லிக்கலாமே தவிர வேற யாரும் எங்கேயும் போவாங்க. ஆனால் 1 இயர்க்குள்ளதான் இருக்கு, பெருசா மாற்றம் வராது. இப்போ கேள்விகள் என்ன? பாமக இங்க போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம சொல்ல முடியுது. தேமுதிக அதிமுக அன்னைக்கு தான் போக வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜய் என்ன பண்ணுவார்? அதுதான் முக்கியமான பிரதானமான ஒரே கேள்வி இந்த 26 தேர்தல் களத்தை போல. ஏன்னா அவர் தனியானுன்னா ஒரு இம்பாக்ட், அதிமுக போய் சேர்ந்தா ஒரு இம்பாக்ட். இந்த 2 தான் மேஜர் டெசிஷன் அவர் எடுக்க முடியும். அதை வச்சுதான் 7வது முறையும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம் ஸ்டாலினுக்குன்னு அப்பதான் முடிவு பண்ண முடியும். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு என்ன சவால் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சியை பிடிக்கிறதா சார் சவால். என்ன பஸ்ல ஏறதா ஒரு ஈக்கிய போடுப்பா டக்குன்னு ஏறிக்கலாங்கிறதுக்கு மிகப்பெரிய சவால். ராஜ்யசபா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. நானே பாராட்டுகிற அளவுக்கு நான் விமர்சனங்களை முன்வைக்கிறேன். நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு சாதுரியமா ஒரு சர்ச்சை இல்லாமல் 2 பேரை தேர்ந்தெடுத்தது, இவ்வளவு நெருக்கடி கிடையிலன்னு சொல்லிட்டு நல்ல தேர்வு எடப்பாடி பண்ணார். அப்படியெல்லாம் பண்ணிட்டு அது போய் பண்ணா அதுல கையெழுத்து எடப்பாடி போடக்கூடாதுன்னு போய் கொண்டு ஒரு லெட்டரை கொண்டு கொடுக்குறாங்க தேர்தல் கமிஷன்ல. ஸோ இன்னும் அந்த உட்கட்சி விஷயம் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு. அதிமுகவுக்கு பிஜேபி செய்கிற துரோகம் இது. சரிதானா? நீங்க தானே உடைச்சிங்க அந்த அதிமுகவோட. நீங்க அலையன்ஸ் மட்டும் வச்சுக்கிறீங்கல்ல. நீங்க சொன்ன பேச்செல்லாம் ஓபிஎஸ் கேட்டால அந்த ஓபிஎஸ் எந்த கதியில வச்சிருக்கீங்க? எந்த ஓபிஎஸ்? தெருவில் நிற்கிற ஓபிஎஸ் அல்ல. அவர் நின்ன ராமநாதபுரம் தொகுதியில அதிமுக வாங்கிய வாக்குகளை போல 3 மடங்குக்கும் அதிகமாக ஓட்டு வாங்கி தன் செல்வாக்கை நிரூபித்த ஓபிஎஸ் 7 தொகுதியில டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. அதிமுக வரலாற்றிலே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில தோத்திருக்கலாம், டெபாசிட் போனது கிடையாது. அந்த 7ல் 4 தினகரனாலும் ஓபிஎஸ் ஆளுந்தாங்கிறது அந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுது. இவ்வளவுலாம் தெரிஞ்சு அந்த 2 பேரையும் இணைச்சு வைக்கிறது அதிமுக அவங்களுடைய பங்கு என்ன ஆக போகுது இன்னைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட கவலைப்படாத பிஜேபி இல்லையா? அதனாலதான் அது அதிமுக செய்கிற துரோகம்னு நான் சொல்றேன். ஆனா கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குவாங்க. அது என்னென்னமோ காட்சியில் நடக்க போது, நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் சார். இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குது? ஓபிஎஸ்ஸே கலட்டி வரது கூட வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம ஏன் சார் அவர் நிம்மதியாவது கொஞ்சம் இருந்துட்டு போட்டுமே, அது எதுக்கு நீங்க சொல்றீங்க? இல்ல உங்க வாயால இந்த நிமிடம் வரை அவரை மதிப்பது போல் மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கல அப்படிங்கறத மட்டும் தான் நான் இன்னைக்கு சொல்ல முடியும். சரி, இந்த பக்கம் திமுகவுக்கு என்ன சவால்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு சொல்லிட்டீங்க, திமுகவுக்கு அதாவது வலுவான கூட்டணி அமைய விடாமல் தடுப்பது ஒரு சவால். விஜயை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டே திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில வேலைகள் செஞ்சதெல்லாம் விவரம் அறிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை விலைக்கு சொன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி அது ஆளுங்கட்சி தன்னுடைய உளவுத்துறை மூலமாக தனக்கு இருக்கிற அரசியல் தொடர்பு மூலமாக எந்த ஆளுங்கட்சியும் செய்யற வேலையை
நாடாளுமன்ற தேர்தல் மிகச்சரியாக செய்தது திமுக. அது சட்டமன்ற தேர்தலையும் தொடரணும். மற்றபடி 200 இடம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்லாம் இருக்க வேண்டாம். கள நிலவரம் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற கூட்டணி வலுவை வச்சு பார்த்தா மீண்டும் திமுக ஆட்சி தான். இன்னைக்கு இருக்கிற கூட்டணி வடிவத்தை வச்சு பார்த்தா விஜய் தனியா நிற்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி குடும்ப சண்டையில இருக்கு. தேமுதிக 2 பக்கமும் வாசலை திறந்து வச்சிருக்கு. அண்ணா திமுக உட்கட்சி சண்டை இன்னும் தீரல. இந்த வடிவத்தில் வச்சு பார்த்தா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், நான் மறுக்கல. ஆனால் இதுவே இன்னும் 6 மாசத்துக்கு தொடரும்னு யாரும் நினைக்காதீங்க. நிச்சயமாக சில மாற்றங்கள் நடக்கதான் போகுது. அது திமுகவுக்கு நல்லதல்ல. நம்ம ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஆட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறது பொதுமக்கள் மட்டுமல்ல, கட்சிக்காரனும் அந்த பார்வையில் இருக்கணும். நம்ம ஆட்சி நல்ல ஆட்சி தான், திரும்பி வரணுன்ற உற்சாகம் முதல்ல அவனுக்கு வரணும். அவன் உற்சாகமா இருந்தாதான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பான். துரதிருஷ்டவசமாக திமுக இன்னைக்கு அந்த உற்சாகத்தை இழந்து நிற்கிறது. ஏதோ மிக பிரமாண்டமாக பொதுக்குழு நடத்திட்டோங்கிறது மட்டும் பார்க்காதீங்க. கட்சி நிர்வாகிகள் அப்படி இல்லை. இது இன்னும் 6 மாசத்துல 1 to 1 சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம். நான் அப்படியே தொடரணும் இதையும் நான் நினைக்கல, குறைச்சி எடை போடல. பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, கூட்டணி பலம் இருக்கு திமுகவுக்கு. அதை வச்சு ஆட்சி பிடிக்கணும் அவங்க பாக்குறாங்க. அதான் சொன்ன மாதிரி வலுவான அணி அமையாமல் தடுத்து திமுக 7வது முறையாக ஆட்சிக்கு வரக்கூடும். இல்ல நம்ம இந்த பேச்சுல சீமானை மறந்துட்டோம். அதையும் மறக்கல. ஏன்னா கூட்டணின்னு பேசுற போது சீமான் அந்த எல்லைக்குள்ளே வரமாட்டார். இன்னைக்கு வரைக்கும் பல நெருக்கடிகள், பல இழப்புகள் தொடர்ந்துகிட்டு இருந்தா கூட, ஒரு வெற்றி கூட கிடைக்கலைன்னா கூட என்னுடைய பாணி இதுதாங்கிறத அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா கடலூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல நான் கூட்டணி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற போது, தேர்தலில் நாங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம், பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் சிவன் ஆட்டத்தை தானே பாத்திய, இன்னும் ஏன் ஆட்டத்தை பாருங்கன்னு வேற ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்ன ஆட்டம் தெரியல. 2 பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுக்கு சொல்ற யூகம் தான். விஜயனுடைய பிம்பம் உடைபடும்னு சொன்னேன். அதிமுகவோட சேர்ந்தாலும் திமுகவோட சேர்ந்தாலும் ஒரு பேச்சுக்கு அவருடைய பிம்பம் உடைபடும். நான் 2 பேரும் சரியில்லைன்னு நீ போய் அங்கே சேர்ந்துக்கிட்டேன்னு கேட்பான். அது போல சீமானும் யாரு கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இந்த 2 பேரும் கடைசி நேரத்துல பிஜேபியினுடைய தூண்டுதலால், ஏன்னு நான் பின்னாடி வர்றேன், எல்லாம் ஒரு அணியில இருப்போம் வாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. அதற்காக நாங்கள் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லிவிட்டு ஒரு கோஷத்தை பிடிச்சுக்கிட்டு ராயப்பேட்டாக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க அதிமுக தலைமை கழகத்துக்கு, அந்த காட்சியை உங்களால மறுக்க முடியாது. நடக்கலாம். வந்த திமுக கதை அவ்வளவுதான். ஆட்சியை பிடிப்போங்கிறத அன்னைக்கே நீங்க க்ளோஸ் பண்ணி எழுதி வச்சிடலாம். நடக்காது அது. ஆனா குறைஞ்சபட்சம் ஒருத்தராவது போனாலும் அது வலுவான அணியா தான் இருக்கும். அது சீமானா இருக்க வாய்ப்பு குறைவுங்கிறனால நம்ம சீமானை பத்தி அதிகமா பேசல. அவர் இன்னைக்கு வரைக்கும் தனியா நிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். இல்ல சீமான் இப்ப சீமான் கட்சியில இருந்து நிறைய வாக்குகள் அப்படியே வந்து மாறினதுங்கிறது விஜய்க்கு தான் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு. எங்க சார் பாத்தீங்க? அது ஏதாவது இல்ல அந்த ஃபார்முலா புக் இருக்கா? இல்ல அந்த புக் நான் சொல்ல வரல, ஒரு மாதிரி யூத் எல்லாம் சொல்றேன். நான் பொதுவாவே அந்த கருத்தை நானும் ஏத்துக்குவேன். ஏன்னா விஜய்க்கு வரப்போகிற வாக்குகள் இளைஞர்கள் வாக்கு தான் நிறையாங்கிற போது, அந்த இளைஞர்கள் எங்க எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா, டாப்ல சீமான்ட்ட இருக்கிறாங்க, திருமாவளவன்ட்ட இருக்கிறாங்க, அண்ணாமலைக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்காங்க. பிஜேபிக்காக இல்ல, அண்ணாமலைக்காக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அண்ணா திமுகவிலும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்கு. திமுக இளைஞரணி உதயநிதிங்கிற துணை முதலமைச்சர் பதவி வச்சிருக்கிறவர் கீழே வைப்ரண்டா அதுவும் தான் இருக்கு. சோ பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கும். அதிகமா அவருக்கு இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறோம். தேர்தல் முடிவு வந்து இவர் வாங்கினது 8% குறைஞ்சாதான் ஆமா விஜய் வாங்கியிருக்கிறார், நம்ம அப்புறம் ஒரு கணக்கு போடலாம். இப்பவே அது சொல்ல வேண்டாம். பட் மிக நிச்சயமாக எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்கு. விஜய் ஒரு 10% வாங்குறாருன்னா யாரு? ஆந்திராவா கர்நாடகாவா? தமிழ்நாட்டு வாக்காளர்கிட்ட தான் அந்த 10 பேர் வர போறான். அது வரைக்கும் அதிமுக போட்டவன், திமுக போட்டவன், சீமானை தன்னுடைய ஒரே தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் எல்லாரும் கலந்து இங்க வருவான். புதிய வாக்காளர்கள், அந்த மாதிரி பல கேட்டகரி அதுல கலந்துருக்கும். எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கும். ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, தமிழ்நாட்டில் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு சாத்தியம் இருக்கா? அதை முன்னாடியே சொல்றது பலவீனம். அதனாலதான் அவசர அவசரமா எடப்பாடி அதை மறுத்தார். அவசர அவசரமா இல்ல, ஒரு 4 நாள் சொல்ற அவசரம் வச்சு. ஏன்னா அவருடைய விளைவு அவர் காதுக்கு வந்து சேர்ந்துச்சு. அண்ணே நல்லது இல்லைன்னே, மக்கள் ரசிக்க மாட்டாங்க, கலைஞரே சொல்லி அது நடக்கல 80ல அப்படின்லாம் ஞாபகப்படுத்தின பிறகு அமித்ஷா கோச்சிட்டாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு ரொம்ப வெளிப்படையா சொன்னார். பிஜேபி அதை அப்படியே மௌனமாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திருக்கலாம். அந்த வாதத்தை தொடர்றது நல்லதில்லை. அவங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு அணி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு தமிழ்நாட்டில் சொன்னாங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு அது பலவீனமாக பார்க்கப்படும். அந்த சூழல் எழுந்தால் எப்படி அப்படி ஒரு சூழல் எழுந்து கலைஞர் சமாளிச்சாரு. யாருக்கு கொடுக்காம மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா விமர்சிச்ச போதும் அமைச்சர்கள் இடம் கொடுக்காம சமாளிச்சு கொண்டு வந்தார். அதே காலகட்டம் இப்ப தொடரும்னு சொல்ல முடியாது. கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. கலைஞர் இருந்த அந்த காலகட்டம் வேற, 2026 காலகட்டங்கிறது டோட்டலா வேற. எல்லோருக்குமே அபிலாஷைகள், ஆசைகள், ஏக்கங்கள், நியாயமான எதிர்பார்ப்புகள் மேலோங்கி விட்ட பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் ஒருவரும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ராமதாஸ் முதல் நாளா ஓடோடி போய் லெட்டர் கொடுத்தார், கோவிச்சுக்கிட்டு போய் ஆதரவு கடிதத்தை கொடுத்தார்.
அவர் சபாநாயகர் பதவி கேட்டார், கொடுக்கல. நான் போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கோவிச்சுட்டு கொடுத்துட்டு தைலாபுரத்துக்கு போயிட்டாரு. சரி, அதே சூழல் இனிமேல் இருக்குமா? ராமதாஸ் முதல்ல போர்ட்போலியோ என்னன்னு எழுதி கொண்டாந்து கொடுப்பாரு, எத்தனை மந்திரின்னு சொல்லும் பாரு. இன்னொரு வாய்ப்பை ராமதாஸ் போன்றவர்கள் தவறவிட மாட்டார்கள். அதனால அதை காலம் தான் தீர்மானிக்கும்னு சொன்னேன். பாமகவில் ஆரம்பித்தோம், பாமகவிலே பேட்டியை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குருமூர்த்தி, சைதை துரைசாமியெல்லாம் அட்வைஸ் பண்ண போயிருக்காங்க. ஒரு வேளை டாக்டர் இந்த பேட்டியை பார்க்கலாம். எஸ்பி லட்சுமணனுடைய அட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரியவருக்கும் சின்னவருக்கும் அறிவார்ந்த அறிக்கைகள் சொல்றேன் அறிவார்ந்த அறிக்கைகள் பல நூறு விட்டவர் ராமதாஸ். அந்த அறிக்கையில படிச்சு பத்திரிகையாளர் நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன். எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுத்ததை கிரகிச்சுக்கிட்டு இந்த கருத்து தமிழ்நாட்டுக்கு தேவைதான் ஒத்துக்கிட்டாதான் அந்த தலைவர் அந்த அறிக்கையில கையெழுத்து போடுவார். அது கலைஞர்ல ஆரம்பிச்சு ஸ்டாலின், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாருக்கும் இது பொருந்தும். அப்படி அறிவார்ந்து சிந்திக்கிற டாக்டர் கடந்த 3 மாதங்களாக அந்த அறிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாருன்ற ஆதங்கத்தில் சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும். டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. இந்த உண்மை எனக்கே புரிகிற போது அன்புமணிக்கு புரியாமல் இருக்காது. அவர் தலைவர் மட்டுமல்ல, நிறுவனர் மட்டுமல்ல, உங்கள் தந்தையும் கூட. ஸோ எந்த வகையில பார்த்தாலும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் ராமதாஸ் என்றென்றைக்கும் இருப்பார். அவர் எங்கள் குலசாமிங்கிறாரு. அவர் போட்ட லெட்டரை கிழிச்சு விட்டு, அவர் போட்ட உத்தரவை கிழிச்சு விட்டு இவர் ஒரு உத்தரவு போடுறாரு. அப்ப குலசாமின்னு சொல்றது நக்கலா போயிடுதுல்ல. நிஜமான குலசாமியா நீங்க அவரை மதிக்கலையே. இந்த நாடகம் வேண்டாம். இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, உங்க கட்சிக்கும் நல்லது. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.